கைஸ் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம்ல பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டின் ஆன்சர்ஸே படிக்காம எப்படி நம்ம அதாவது 2 மார்க் 4 மார்க் 8 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்காம நம்ம எப்படி வந்து ஈஸியா 54 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சேர்த்து பிரித்தும் எழுதுக மயங்கொலி சொற்கள் அதுக்கப்புறம் அணி இலக்கணம் பார்த்திருப்போம். அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட ஐ கார்ட்ல கொடுக்குறேன், அதுல பாருங்க. இப்ப அந்த லைன்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல புணர்ச்சி விதி பார்க்க போறோம். கம்பல்சரி நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரப்போகுது புணர்ச்சி விதியில. ஓகேங்களா? சோ அதுக்காக தான் பார்க்க போறோம். இதுல புணர்ச்சி விதியில டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை கொஸ்டின் இருக்கு? 13 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இந்த 13 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 13, 14, 15, 16 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செம்பருதி. செம்பருதி அப்படிங்கறத செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப மை விகுதிங்க இருக்குது இல்லைங்களா? மை விகுதி வந்தாவே இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இதை வருமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழியில மை விகுதி வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விதி என்னன்னா ஈறுபோதல். ஈறுபோதல் விதிப்படி மை அப்படிங்கிறது நீக்கிறோம். அப்ப செம் கூட்டல் பருதி அப்படின்னு வந்து இயல்பா செம்பருதி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஃபர்ஸ்ட் ஒன் புரிச்சுங்களா? செம்பருதிங்கிறத செம்மை பிளஸ் பருதின்னு பிரிக்கலாம். மை வந்துருச்சு, அப்ப ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி நீங்கிறோம், அப்புறம் செம்பருதின்னு மாறிடும். ஓகேவா? ஒண்ணு முடிஞ்சு. அடுத்து வானம் எல்லாம். வானம் இல்லாம வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல பாருங்க, நிலைமொழியில மெய்யெழுத்து, மறுமொழியில உயிர் எழுத்து. சோ இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இம்ம கூட்டல் ஏ வந்து மேவா மாறிடும். இம்ம கூட்டல் ஏ வந்து மேவா மாறிடும். அப்ப வானம் கூட்டம் எல்லாம் வானம் எல்லாம் அப்படின்னு மாறிடும். ரெண்டு முடிஞ்சிருச்சா? அடுத்து தேர்ட் ஒன் செந்தமிழே. இத செம்மை கூட்டல் தமிழின் பிரிப்போம். பழைய விதிப்படிதான், ஈறுபோதல் விதிப்படி மை வந்துருச்சு, அப்ப மை விகுதி வந்து நீங்கிரும். அதுக்கப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இம்முக்கு இனமான மெய்யெழுத்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து. அதாவது இந்த தா இருக்கு இல்லைங்களா, அந்த தாவுக்கு இனமான மெய்யெழுத்து என்னதுன்னா இந்து. அதனால இந்த இம்முங்கிறது என்னவா தெரிஞ்சிரும் அப்படின்னா இந்தா தெரிஞ்சிரும். இம்முங்கிறது இந்தா மாறிடும். அப்ப சென் கூட்டல் தமிழ் செந்தமிழ் அப்படின்னு மாறிடும். அடுத்து ஃபோர்த் ஒன் ஆங்கு அவற்றுள். இதை பிரிக்கும் போது ஆங்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்னு பிரியும். இந்த கூவை இக்கு கூட்டல் ஊன் பிரிக்கலாம் இல்லைங்களா? வருமொழியில உயிரெழுத்து வரும்போது நிலைமொழியில ஊங்கிற உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அப்போ அது ஒரு விதி. ஏன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டுடும். உயிரெழுத்து வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய ஊங்கிற சவுண்ட் ஓடிடும். அப்ப ஆங் இந்த இக்கு மட்டும் ரிமைண்டர் இருக்கும் அவற்றுள். அப்ப இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா? அப்படி மாறிதான் ஆங் அவற்றுள் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து வெங்கதிர். இதை வெம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி ஓடிடும். அடுத்து முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிற விதிப்படி காவுக்கு இனமான எழுத்து என்னன்னா ஞா. நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா? கா ஞா சா ஞா சா ஞா சா நாலாம் படிச்சிருப்போம் இல்லையா? இந்த இதுல பாருங்க, ரெண்டு ரெண்டு எழுத்தும் ஒவ்வொரு ஜோடின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ரெண்டு எழுத்தா ஒவ்வொரு ஜோடியா நம்ம பிரிச்சுக்கலாம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்த்தெரிதல் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? எங்க செந்தமிழில் யூஸ் பண்ணோம் இல்லையா? தாவுக்கு இனமான எழுத்து ஞா. இங்க பாருங்க, அந்த ஜோடியில தாவுக்கு இனமான எழுத்து ஞா. அதனால தா வந்துச்சுன்னா இந்தங்கிற மெய் எழுத்து வந்து இந்த இடத்துல மாறிடும். இம்மு இருந்துச்சுன்னா இந்த மாறிடும். அதே மாதிரி காவுக்கு இனமான எழுத்து வந்து ஞா. அதனால இந்த இம்முங்கிறது என்னவா மாறிடுதுன்னா இங்கா மாறிடுது. அப்ப இயல்பா போன வந்து இங்க வெங்கதிர் அப்படின்னு மாறிடும். அடுத்து இனம் நிறை. இனம் கூட்டல் நிறைன்னு பிரிப்போம். மவ்வீறு ஒன்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மெய்யெழுத்து இம்மா இருந்துச்சுன்னா அது போயிடும். அப்ப இன கூட்டல் நிறை இன நிறை அப்படின்னு மாறிடும். அடுத்து புதுப்பெயல். இந்த புதுப்பெயல் வந்து பாத்தீங்கன்னா புதுமை கூட்டல் பெயல்னு பிரிப்போம். அப்ப மை விகுதி வந்து நீங்கிரும். அப்ப ஈறுபொருள் விதிப்படி மை விகுதி போயிட்டு புது கூட்டல் பெயல் அப்படின்னு வந்துரும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இந்த கா சா தாபா இந்த 4 எழுத்துக்களை சேர்ந்து சார்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு முன்னாடி அதோட மெய்யெழுத்தே அதிகமா வரும். ஓகேங்களா? அப்ப பா பே அப்படின்னு இருக்கு இல்லையா? இது பா வரிசையில் வருது இல்லையா? அப்ப அதோட உயிர் எழுத்துனா இப்பு. அப்ப புது பிளஸ் இப்பு பிளஸ் பெயல் அப்படின்னு சொல்லிட்டு புது பெயல் அப்படின்னு மாறிடும். அடுத்து அருங்கானம். இதையும் நம்ம எப்பயும் போல அருமை கூட்டல் காணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அருமை கூட்டல் காணம்ங்கிறப்போ மை வந்துருச்சு, ஈறுபொருள் விதிப்படி மை போயிட்டு அரு கூட்டல் காணம்னு வந்துடும். இனமைகள் விதிப்படி காவுக்கு இனமான ஒற்றெழுத்து என்ன சொன்ன இங்க சொன்னோமா, அந்த இங்க வந்து அருங்கானம் அப்படின்னு மாறிடும். ஒண்ணு பார்த்தா பாருங்க, எல்லாமே அதை ஃபாலோ பண்ணியே தான் இருக்கும்.
இந்த எத்திசை அப்படிங்கிறது பழைய புக்ல இருந்தது, இருந்தாலுமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதை ஏ கூட்டல் திசைன்னு பிரிப்போம். இயல்பினும் விதியின் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி தீவுக்கு இனமான எழுத்து வந்து இத்து. அந்த இத்து முன்னாடி வந்துட்டு எத்திசை அப்படின்னு மாறிடும். அடுத்து உள்ளொன்று. இத உள் கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிப்போம். தனிக்குறில் முன்ஒற்று உயிர்வரின் இரட்டும். அதாவது ஒற்றெழுத்துக்கு முன்னாடி ஒரு தனிக்குறில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா 2 தடவை வந்துரும். அப்ப உள் அப்படிங்கிறது இன்னொரு இல்லு சேர்ந்து வந்துரும். அப்ப இல்லு கூட்டல் ஓ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் ஓ வந்து லோ அப்படின்னு மாறிட்டு உள்ளொன்று அப்படின்னு மாறிடும். அடுத்து ஒருமையுடன். எப்பயும் போல ஒருமை கூட்டல் உடன் அப்படின்னு பிரிப்போம். இ ஐ. இந்த இடத்துல மை ஐங்கிற சவுண்ட் வருது இல்லைங்களா, அதனால இது வந்துச்சுன்னா அதோட என்ன ஆகும்னா இ அப்படிங்கிற ஒரு ஒற்றெழுத்து வந்து சேர்ந்துக்கும். அப்ப ஒருமை ஈ கூட்டல் ஊ வந்து யூவா மாறிடும். ஒருமையுடன் அப்படின்னு கொண்டு ஓகேங்களா. அடுத்து பூம்பாவாய். இத பூ கூட்டல் பாவாய் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பூ பெயர் வந்துருச்சு, மல்லிகை அந்த மாதிரி ஏதாவது வந்தா கூட சரி, பூ பெயர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இன மென்மை வந்து உருவாகும். அப்ப பாவுக்கு இனமான மென்மை வந்து என்னதுன்னா இம்மு. அப்ப இந்த பாவுக்கு இனமான இம்மிங்க வரும்போது பூ கூட்டல் இம் கூட்டல் பாவாய் பூம்பாவாய் அப்படின்னு மாறிடும். பூ பெயர்கள் எது வந்தாலுமே இதுதான் ரூல். அடுத்து தலைக்கோள். இதை வந்து தலை கூட்டல் கோள்னு பிரிக்கலாம், தலைமை கூட்டல் கோள்னு பிரிக்கலாம். தலை கூட்டல் கோள்னு பிரிச்சோம்னா டைரக்டா வந்துடும். எப்படின்னா இயல்பினும் விதினும் நின்ற உயிர்முன் கசதபியும். இந்த கா வரிசை வந்துச்சு இல்லைங்களா, அப்ப இதுக்கு ஒற்றை எழுத்து இக்கு, இக்கு வந்து இங்க வந்துடும். அப்ப தலைக்கோள்னு மாறிடும். இது தலைமை கூட்டல் கோள்னு பிரிச்சாலுமே கரெக்ட் தான். அது எப்படின்னா தலைமை கூட்டல் கோள்னு பிரிக்கிறப்போ ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து ஓடிடும். அதுக்கப்புறம் தலை கூட்டல் கோள் இதே ரூல் தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ரெண்டுத்துல எப்படி வேணாலும் எழுதலாம். அடுத்து ஏழை என. நம்ம ஏழை கூட்டல் என அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சொன்ன மாதிரிதான் ஏழை அப்படிங்கிறப்ப ஐ சவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா, அப்ப ஐ வழியாகும் அப்படிங்கிற விதிப்படி ஈங்கிற ஒற்று எழுத்து வந்துருச்சு. அப்ப ஈ கூட்டல் ஏவா மாறிடும், ஏழை என அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கு அடுத்து முன்னுடை. இத முன் கூட்டல் உடை அப்படின்னு பிரிக்கலாம். தனிக்குறில் முன்னாடி, தனிக்குறிலுக்கு முன்னாடி சரி தனிக்குறிலுக்கு அடுத்து ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஒற்றெழுத்து வந்து என்ன ஆகும்னா 2 தடவை வரும். ஓகே, அப்ப இன்னுங்கிறது 2 இன்னா மாறிடும். மாறிடுச்சு இல்லையா, அப்ப இன்னு கூட்டல் ஊ நோ அப்படின்னு மாறிட்டு முன்னுடைன்னு மாறிடும். அடுத்து இயைவதாயினும். இதை நம்ம பிரிக்கும் போது இயைவது கூட்டல் ஆயினும் அப்படின்னு பிரிப்போம். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த தூ இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா இத்து, ஒரு நிமிஷம், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்போ தனிக்கு உயிரெழுத்து வரும்போது, இங்க உயிரெழுத்து வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய உட்குரல் வந்து என்ன ஆகும்னா மெய்விட்டு போயிடும். ஊங்கிற சவுண்ட் வந்து வெளியில போயிடும். அப்படி அது வெளியில போயிடுச்சுன்னா இயைவத் கூட்டல் ஆயினும் அப்படின்னு வரும். இத்து கூட்டல் என்ன ஆகும், தா அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி. அதனால இத்து கூட்டல் தான் மாறிட்டு இயைவதாயினும் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. டோட்டலா 16 கொஸ்டின். அதுல 2 கொஸ்டின் வந்து நம்ம பழைய புக்ல இருந்து கொடுத்திருப்போம். மிச்சம் 14 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த 14 கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு 2 மார்க் ஈஸியா வந்துடும். இந்த 14 கொஸ்டின் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 9 மினிட்ஸ் தான். இந்த 9 மினிட்ஸ்ல இந்த 14 கொஸ்டின் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ புணர்ச்செய்தி போட்டோமா, இலக்கண குறிப்பும் பகுவது ஒரு இலக்கணம் போடுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.